அனைவருக்கும் அன்பு வணக்கம். நண்பர்களே, 2 நாளா பயங்கரமா எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம், எல்லார் மனசிலும் இருக்கின்ற ஒரு கேள்வி என்னன்னா, திமுக அதிமுக இணைகின்றதா அப்படின்னு. அதாவது கனவுலையும் நடக்காதுன்னு நினைச்சிட்டு இருந்த விஷயம் இது நிஜமாக போகின்றதா அப்படின்னு. முதல்லயே நான் சொல்லிடுறேன், என்னை பொறுத்த வரைக்கும் இந்த செய்தியை யார் கிளப்பி விட்டாங்கன்னு தெரியல. பட் டில் நவ் இது ஒரு டுபாக்கூர் நியூஸ் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். யார் கிளப்பி விட்டாங்க, எதுக்காக இந்த மாதிரி இது ஒரு ஸ்மோக் ஸ்க்ரீனாக யூஸ் பண்ணுறாங்களா, இல்லை இந்த விக்டிம்ஹுட் அதுக்காக ட்ரை பண்ணுறாங்களா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் இதில் நம்பகத்தன்மை இல்லை அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. ஆனால் அதை பற்றி ஏன் பேச போகிறோம் அப்படின்னா, இதில் நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா, உற்சாகத்திற்கு கட்சி ஆரம்பித்து இப்படி 108 ஜெயிச்சு வந்துகிறாரு. ஆனால் அவரை ஆட்சி அமைக்க விடக்கூடாது, தமிழ்நாடுன்னா நாங்கள் 2 பேர் தான், 3ஆவதா ஒருத்தர் வரவே கூடாது அப்படின்றதுக்காக ஜென்ம விரோதிகள் இணைகின்றார்கள். இதெல்லாம் நல்லாவா இருக்குது இப்படின்னு ஆரம்பிச்சு அவங்க கூட்டணி சேர்ந்து ஆட்சி அமைத்தார்கள் அப்படின்னு சொன்னால் தாவேகா எம்எல்ஏக்கள் அத்தனை பேரும் ராஜினாமா செய்வார்கள் அப்படின்லாம் சிலர் பேசிட்டு இருக்காங்க. இப்போ திமுக அதிமுக இணைவது அதுன்னு அவ்வளோ பெரிய குத்தமா, இல்லை அரசியல் சட்டத்துக்கு விரோதமானதா? இந்த செய்தி உண்மை அப்படின்னு நான் நம்பலை. ஆனால் இந்த செய்தியை உண்மைன்னு எடுத்துக்குன்னு இதுக்கு எதிரான கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, அதை பற்றி மட்டும்தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரி, இங்கே 118 மெஜாரிட்டி மார்க், 118 யார் காமிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆட்சி அமைக்க ஒரு வாய்ப்பு வழங்கப்படும். இப்போ தாவேகா ஒரு 125 இடங்கள்ல ஜெயிச்சு, அதாவது மெஜாரிட்டி 118, அதையும் தாண்டி 125ல் ஜெயிச்சு, அப்போ அவங்கள பதவி ஏற்க விடாம ஏதாவது சதி பண்றாங்க, பிரச்சனை பண்றாங்க, இல்லை எம்எல்ஏக்கள் எல்லாம் வளைச்சு போட ட்ரை பண்றாங்க அப்படின்னு சொன்னா மக்கள் தீர்ப்பை மதிக்கவில்லை அப்படின்னு சொல்லலாம். இப்போ அவங்க கிட்ட ஆக்சுவலா இருக்கிறது 107. இதுதான் தாவேகாவுடைய ஸ்ட்ரென்த். ஏன்னா விஜய் அவர்கள் 2 இடத்துல ஜெயிச்சதுனால. அப்போ யாருக்கு முடியுமோ, யாருக்கு சக்தி இருக்குதோ அவங்க 118 காமிச்சாங்கன்னா அவங்க ஆட்சி அமைச்சிட்டு போறாங்க. இதுல என்ன தப்புன்னு சொல்ல முடியும்? லீகலா எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, டெக்னிக்கலாகவும் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஆனா இதை எதிர்த்து குரல் எழுப்பவர்கள்லாம் பொலிட்டிக்கலி அண்ட் மாரலி இதெல்லாம் சரியான்னு கேட்குறாங்க. மொராலிட்டி பற்றி பேசுறதுக்கு இன்னைக்கு எந்த அரசியல்வாதிக்கும் யோகியதை இருக்குது அப்படின்னு நான் நினைக்கல. அதனால் அந்த மொராலிட்டியை பற்றியெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருங்க. இதில் எல்லாருமே இந்த மாதிரி ஏதோ ஒரு காலகட்டத்தில் இப்படி பண்ணித்தான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க, வர ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்றதுனால தான் மொராலிட்டி பற்றி பேசாதீங்க அப்படின்னு சொன்னேன். பொலிட்டிக்கலா இது சரியா அப்படின்னா முதல்ல சின்ன சின்ன உதாரணம் மூலமாக போயிடலாம். திரிணாமுல் காங்கிரஸ் எங்கேருந்து வந்தவங்க? காங்கிரஸ்லேருந்து வெளியேறி வந்தவர்கள் மம்தா பானர்ஜி அவர்கள். ஒரு காலத்தில் காங்கிரஸில் ஃபயர் பிராண்ட் லீடராக இருந்தவங்க தான் மம்தா பானர்ஜி. ஆனால் அவர்களுடைய போக்கு பிடிக்கவில்லை. கட்சி எப்போ பார்த்தாலும் மேலிடம் இப்படியே அவங்க டிசைட் பண்ணிட்டு இருப்பாங்க. இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸிலிருந்து உடைந்து வெளியே வந்தவர் தான் மம்தா பானர்ஜி. அவருடைய கட்சி திரிணாமுல் காங்கிரஸ். அவங்களும் காங்கிரஸும் கூட்டணி வச்சுக்கலையா? வெஸ்ட் பெங்காலில் ஸ்டேட் எலெக்ஷனில் ஒன்றா கூட்டணி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் வெளியில் வெஸ்ட் பெங்காலில் நாங்கள் அடிச்சுப்போம், ஆனால் நேஷனல் லெவலில் நாங்கள் ஒன்றா சேர்ந்துப்போம். இதே ராகுல் காந்தி மம்தா பானர்ஜி அவர்களை கரப்ட் கவர்மெண்ட், இவங்க இப்படி கரப்ஷன் பண்ணதுனால தான் பாஜக உள்ள வருகின்றது அப்படின்னு சொன்னவர் எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்த உடனே ஆமாமா கிட்டத்தட்ட 100 சீட்டுகளை உங்ககிட்டேருந்து திருடிட்டாங்க, இந்த தீர்ப்பை எங்களால் ஒத்துக்க முடியாது, நாங்கள் உங்களுடன் இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கட்சியுடைய ஸ்போக்ஸ் பர்சன் கிட்ட கேட்குறாங்க, ஏங்க மம்தா பானர்ஜி அவர்கள் ஊழல்னு சொல்றீங்க? ஆமாங்க, அது ஸ்டேட் லெவல். ஏங்க ஸ்டேட் லெவலில் ஊழல்னா நேஷனல் லெவல், ஏங்க உங்களுக்கு புரியாதா? ஸ்டேட் லெவல் வேற, நேஷனல் லெவல் வேற, இப்படி உளறிட்டு இருக்காங்க. இப்போ சொல்லுங்க, காங்கிரஸ்ல இருந்து பிரிந்து வந்த திரிணாமுல் காங்கிரஸோட சட்டமன்ற தேர்தலில் வெஸ்ட் பெங்காலில் அலையன்ஸ் கிடையாது, ஆனால் நேஷனல் லெவலில் அலையன்ஸு. சட்டமன்ற தேர்தலில் ஊழல் கட்சின்னு சொல்லுவோம், தோத்த பிறகு அவங்க ரொம்ப நல்லவங்க, அவங்கள ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லுவோம். இதையெல்லாம் ஏற்றுக்க முடியும்னு சொன்னால் திமுக அதிமுக இணைவதை ஏற்றுக்க முடியாதா? சரத்பவார் அவர் எங்கே இருந்தார், எங்கேருந்து என்ன கட்சி ஆரம்பிச்சாரு? அவரும் காங்கிரஸ்ல இருந்து வந்தவர் தானே. அவர் இப்போ காங்கிரஸோட உறுதுணையாக நிற்கவில்லையா? பல காலகட்டங்களில் அவங்க கூட்டணியா இருந்தது இல்லையா? சரி, நம்ம தமிழகத்தில் எடுத்துக்காங்க. காங்கிரஸ் அவங்க அதிமுகவோட ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் 96ல் கூட்டணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அது பிடிக்காம ஐயா இது சரிப்பட்டு வராது, மக்களுடைய மனநிலை, இங்க இருக்கின்ற கட்சி தொண்டர்களுடைய மனநிலை, அதை நீங்க ஏத்துக்கவே மாட்டேங்கிறீங்க, இந்த காங்கிரஸே எங்களுக்கு வேணாம்,
அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்தது தானே தமிழ் மாநில காங்கிரஸ். இன்னைக்கு ஒரு செய்தி பார்த்தேன். அதாவது பாரம்பரிய காங்கிரஸ், தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் 3 முறை எம்எல்ஏ அப்படின்னு ஒருத்தரை பற்றி போட்டிருக்காங்க. அது என்ன பாரம்பரியம் அப்படின்னா, ஒருவேளை வம்சம் பரம்பரையாக அவங்க கட்சியில் இருக்காங்க அப்படின்னு அப்படி சொல்லியிருக்காங்களோ. அது என்ன பாரம்பரியம்னு எனக்கு புரியல. ஒருத்தர் ஒரு கட்சியில் 50 வருஷமா இருக்காரு அப்படின்னா அதை பாரம்பரியம்னு சொல்ல முடியுமா? இப்போ அண்ணன் துரைமுருகன் அவர்கள் எத்தனை வருஷமா திமுகவில் இருக்கார். அண்ணா அவர்கள் காலத்திலேருந்து திமுகவில் இருக்கார். அவரை யாராவது பாரம்பரிய திமுக அப்படின்னு சொல்றீங்களா? கதிரானந்த் அவரை ஒன்றா சொல்லலாம்னு நினைக்கிறேன். அப்போ அந்த வாரிசு அரசியலுக்கு இப்போ புதுசாக ஒரு பேர் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். வாரிசுக்கு பதிலாக பாரம்பரியம் அப்படின்னு. சரி, இருந்துட்டு போட்டோம். இந்த தமிழ் மாநில காங்கிரஸ் இன்னைக்கு எங்கே இருக்கு? வாசன் அவர்கள் இப்போ அந்த கட்சியை நடத்திட்டு இருக்காரு. ஆனால் இதே தமிழ் மாநில காங்கிரஸ் மறுபடியும் காங்கிரஸோட மெர்ஜாயி மறுபடியும் வெளில இதெல்லாம் நடந்தது இல்லை. இவ்வளோ ஏங்க காங்கிரஸ் மேலிடம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மாநில காங்கிரஸ் இங்கே ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் காங்கிரஸில் இருக்கும்பொழுது ராஜ்யசபா எம்பி ஆனவங்க நம்ம தான் அந்த கட்சியை விட்டு வந்துட்டோமே, தமிழ் மாநில காங்கிரஸ் ஆயிட்டோமே அப்படின்னு பதவியை ராஜினாமா பண்ணலை. எத்தனை பேர்? 1 2 இல்லை. பார்லிமெண்ட்ல காங்கிரஸ் ராஜ்யசபா எம்பியாவே கண்டினியூ ஆனாங்க. ஆனால் இங்கே தமிழ் மாநில காங்கிரஸ் அப்படின்னு தனியாக ஒரு கட்சி நடத்திட்டு இருந்தாங்க. வீரபாண்டியன் அவர்கள் கேள்வி கேட்குறாரு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, ஏங்க நீங்கள் ராஜ்யசபாவில் ஒன்று காங்கிரஸ். ஆமாம், நாங்கள் தான் காங்கிரஸ். இல்லைங்க, நீங்கள் தமிழ் மாநில காங்கிரஸில் சேர்ந்துட்டீங்களே, தனியாக கட்சி வந்துருச்சு. தமிழ்நாட்டில் நாங்கள் தமாக, அங்கே போனால் நாங்கள் காங்கிரஸ். இப்படிலாம் பதில் சொன்னவங்கள நாம் பார்த்துக்கிறோம். இது எப்படி மாரலி கரெக்டு அப்படின்னு சொல்லுவீங்களா? கேரளா எடுத்துக்காங்க. அங்கே இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்னு இன்னைக்கு சொல்லி நிற்கிறாங்க. ஆக்சுவலாக ஒரு காலத்தில் அது இந்திரா காங்கிரஸ். ஆனால் அங்கே ஐஎன்சி தவிர எத்தனை விதமான காங்கிரஸ் இருக்குது தெரியுமா? எல்லாமே இப்படி காங்கிரஸ்லேருந்து போனவங்க, அப்படி உடைச்சிட்டு போனவங்க, அவ்வளோதான். 1 சீட்டு 2 சீட்டில் அவங்க செல்வாக்கு இருக்கும். தொடர்ந்து பாரம்பரியமாக அவங்க தான் அங்கே ஜெயிச்சு வருவாங்க. ஆனால் அலையன்ஸில் இருப்பாங்க. ஏன்னா கட்சியை ஒட்டுக்காக சேர்த்து விட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் நம்மளை கட்டி விட்டுருவாங்க. நமக்கு இங்கே செல்வாக்கு இருக்கா, தனி கட்சி நடத்துவோம். இப்படி தான் அங்கே நடந்து நிற்குது. அப்போ இதெல்லாம் மாரலி கரெக்ட் அப்படின்னு சொல்லுவீங்களா? மதிமுக இன்னொரு ஒரு ஃபயர் பிராண்ட் லீடர் அப்படின்னா அண்ணன் வைகோ அவர்கள். அவர் திமுக தலைமையை எவ்வளவு கடுமையாக விமர்சனம் செய்தார். அதாவது தரம் தாழ்ந்த விமர்சனம் அப்படின்னா அப்படிலாம் பண்ணியிருக்காரு அவர். இந்த ஆதி காலத்து தொழில் ஒன்று இப்படிலாம் பேசினவர் அவர். இப்போ அவர் அப்படியே கட்சியை ஒட்டுமொத்தமாக திமுகவில் இணைச்சிட்டு அவங்க சின்னத்திலேயே போட்டி போடலையா? இதெல்லாம் யாராவது தப்புன்னு சொன்னீங்களா? அதையெல்லாம் பார்த்துட்டு சும்மா தானே இருந்தீங்க? இதுக்கெல்லாம் மேலே பெருசாக ஒரு ஐட்டம் இருக்குது, அதுக்கு நான் பின்னாடி வரேன். இதே அதிமுகவில் எடுத்துக்காங்க, 4வர் அணின்னு ஒன்று இருந்தது. ஜெயலலிதா அவர்கள் நெடுஞ்செழியன் அவர்களை பற்றி என்னென்னலாம் சொன்னாலும் தெரியும். ஆனால் அதையெல்லாம் மறந்துவிட்டு நெடுஞ்செழியன் பின்னாடி ஜெயலலிதா அவர்கள் புகழ் பாடினார் அப்படின்றதும் தெரியும். இதெல்லாம் யாராவது என்னங்க மாரலி சரியில்லை அப்படின்னு சொன்னீங்களா? இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தானே இருந்தோம். சரி, இன்னைக்கு ரெஸ்பெக்ட் த மேண்டேட் ஆஃப் த பீப்புள் அப்படின்னு காங்கிரஸ் ட்விட்டரில் ஒரு பிரச்சாரத்தை ஆரம்பித்திருக்கின்றார்கள். அதாவது இந்த மேண்டேட் விஜய்க்கானது, அதை மதித்து ஆளுநர் அவர்கள் அவரை பதவியேற்க அழைக்க வேண்டும் அப்படின்னு. இது நம்ம கமல்ஹாசன்லேருந்து எல்லாரும் பேசியிருக்காங்க. ஆச்சரியம் என்னன்னா, பாஜகவை பொறுத்த வரைக்கும் கவர்னர் அவருடைய நடவடிக்கைன்றது அரசியல் சட்டப்படி சரியானது, இப்படி தான் விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் குஷ்பு சுந்தர் அவர்கள் அவங்க வித்தியாசமாக ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க பாருங்க. தேர்தல் பிரச்சாரத்தின் போதே விஜய் அவர்களை நான் விமர்சனம் செய்ய மாட்டேன், எதிர்த்து பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. எப்படிங்க சினிமாவில் உங்களோட கூட நடித்தவர், உங்களுடைய அந்த இண்டஸ்ட்ரியை சார்ந்தவர் அப்படின்றதுனால அரசியலுக்கு அவர் எதிர்த்து பேச மாட்டோம் அப்படின்றது சரியான வழிமுறையா? இவங்களெல்லாமும் பாஜகவில் வச்சுன்னு இருக்க வேண்டிய கட்டாயம். அநேகமாக அவங்க மறுபடியும் தாவேக்காக்கு அடுத்தது போனாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. குட் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லுவேன் பாஜகக்கு. இவங்களே கூட ஏங்க தயவு செஞ்சு நீங்களே போயிருங்க, பஸ் டிக்கெட் வாங்கி, இல்லை அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா பஸ்ஸு ஃப்ரீ, அதனால நீங்கள் அப்படியே போயிருங்கன்னு கூட சொல்லலாம். இப்படிப்பட்டவங்களெல்லாம் கட்சியில் வச்சிருக்கிறத விட அவங்களெல்லாம் வெள்ளத்தல்றதே நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி கம்யூனிஸ்டுகள் இவங்கெல்லாம் குரல் கொடுத்துருக்காங்க. இதை பாருங்க, விஜய் அவர்களை கவர்னர் பதவியேற்க அழைக்க வேண்டும் அப்படின்னு. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், இவர் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக போயிருந்தாருன்னா பிரச்சனையே கிடையாது. இதைத்தான் நம்ம ஒரு சில இன்டர்வியூலையும் குறிப்பிட்டு இருந்தோம். இந்த மாதிரி அலையன்ஸ்னு ஒன்று சேர்த்துக்கின்னு, அதுவும் போஸ்ட்போல் அலையன்ஸ் 112 அப்படின்னு போகும்போது தான் 118 அப்படின்ற கொஸ்டின் வருகின்றது. சரி, இந்த மாதிரி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அவங்கள கூப்பிடுவது தானே சரியான நடைமுறை அப்படின்னா, கர்நாடகத்தில் அந்த மாதிரி ஒரு நடைமுறையிலையும் சிக்கல் வந்திருக்கின்றது. பல இடங்களில் பல விஷயங்கள் இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ இந்த மேண்டேட் அப்படின்றதுக்கு நான் ஒரு பதில் சொல்லட்டா?
இந்த மெயின் மேட்டருக்கு வரும். அதாவது திமுக அதிமுக இணைவது சரியா அப்படின்னா, மகாராஷ்டிரா மாநிலம் 2019 அந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா 288 சீட்டுன்னு நினைக்கிறேன். மெஜாரிட்டி மார்க் வந்து 145. பாஜக அவங்களோட சிவசேனா கூட்டணி ரொம்ப வருஷமாக அவங்க தானே கூட்டணியில் இருக்காங்க. அவங்க வந்து 151 இடங்கள் இல்லை 161 இடங்களை ஜெயிக்கிறாங்க. பாஜக 105, சிவசேனா 56, 161 இடம். ஸோ மெஜாரிட்டி 145 அப்படின்னும் போது தாராளமாக அவங்க கிட்ட 161 இருக்கின்றது. இந்த பக்கம் அந்த என்சிபி சரத்பவார் கட்சி இருக்கு இல்லையா, அதுதான் காங்கிரஸ்லேருந்து வந்தவர் தானே அவர். அதுவும் அந்த காங்கிரஸுமா சேர்ந்து 98 இடங்கள்ல ஜெயிக்கிறாங்க. மீதி வந்து அந்த சின்ன சின்ன கட்சிகள் அவங்க ஒரு 29 இடத்துல சுமார் ஜெயிக்கிறாங்க. அப்போ இது மேண்டேட் யாருக்கானது? பாஜக சிவசேனா இந்த கூட்டணிக்கு தானே. அவங்க கிட்ட மெஜாரிட்டியும் இருக்குல்ல 161. ஆனால் சிவசேனாவில் திடீர்னு என்ன பண்ணுறாங்க, உத்தவ் தாக்கரே இல்லை நீங்கள் வந்து சிஎம் போஸ்ட்டை எனக்கு கொடுக்கணும் அப்படின்றாங்க. அப்படிலாம் பேச்சு கிடையாதுங்க, என்றைக்குமே அந்த மாதிரி கிடையாது. ரெண்டாவது, நாங்கள் வந்து மேஜர் பார்ட்னர், நீங்கள் வந்து மைனர் பார்ட்னர், ஜூனியர் பார்ட்னர். ஸோ எங்களுக்கு தான் அந்த சீஃப் மினிஸ்டர் வேணும் அப்படின்னும் போது இவங்க முரண்டு பிடிக்கிறாங்க. அது ஆட்சி அமைக்க முடியாமல் போகின்றது. அதற்கு பிறகு திடீர்னு ஜனாதிபதி ஆட்சி வருகின்றது. அந்த ரெசார்ட் அங்கே கூட்டு போகிறாங்க, இங்கே கூட்டு போகிறாங்க, இந்த கட்சி உடையுமா அந்த கட்சி உடையுமான்னு பார்க்குறாங்க. அவங்க உத்தவ் தாக்கரே வந்து இல்லை நாங்கள் அவங்களோட போயிட்டு ஆட்சி அமைக்க போகிறோம் அப்படின்றாங்க. இவங்க உடனே வந்து அஜித் பவாரோட சேர்ந்து ஃபட்னவிஸ் இவங்க வந்து பாஜக பதவியேற்றுக் கொள்கிறார்கள். ஆனால் அவங்களால வந்து மெஜாரிட்டியை நிரூபிக்க முடியவில்லை. அதுக்கப்புறம் இந்த சிவசேனா, நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டி, சரத்பவார் கட்சி, காங்கிரஸ் 3 பேருமா சேர்ந்து மகா விகாஸ் அகாதி அப்படின்னு ஒரு கூட்டணியில் ஆட்சி அமைக்கின்றார்கள். எந்த காங்கிரஸ் சரத்பவார் கட்சியை எதிர்த்து போட்டியிட்டு 56 இடத்துல ஜெயிச்சாங்களோ அந்த சிவசேனா கட்சி அதே காங்கிரஸோட சேர்ந்துக்கின்னு கூட்டணி ஆட்சி அப்படின்ட்டு உத்தவ் தாக்கரே சீஃப் மினிஸ்டரா வந்து உக்காந்தார. இதை விட ஒரு கேவலத்தை நீங்க எங்கேயாவது பார்க்க முடியுமா? இதே காங்கிரஸ் தானே அந்த கூட்டணியில் கொண்டு போய் ஒட்டினாங்க, எங்களுக்கு வந்து பதவி வேணும் அப்படின்றதுக்காக. இவங்க வந்து ரெஸ்பெக்ட் த பீப்புள்ஸ் மேண்டேட் அப்படின்னு சொல்கிறாங்களா? மகாராஷ்டிராவில் அன்னைக்கு ஜனங்களுடைய மேண்டேட் யாருக்கு? பாஜக சிவசேனா கூட்டணிக்கு. ஆனால் சிவசேனாவை இந்த பக்கம் இழுத்துக்குன்னு தோத்து போன காங்கிரஸ் அவங்க பதவியில் வந்து உட்காரலையா? இதுதான் நீங்கள் வந்து மேண்டேட்டை மதிக்கிற லட்சணமா? இப்போ சொல்லுங்க நண்பர்களே, சிவசேனாவே வந்து காங்கிரஸோட போய் சேருது அப்படின்னும் போது அதை ஏற்றுக்கொண்ட காங்கிரஸ் இன்னைக்கு வந்து திமுக அதிமுக சேர்ந்துச்சுன்னா அதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்ல முடியுமா? இன்னைக்கு இவங்க சொல்றாங்களே பாஜக உள்ள வந்துடக்கூடாது, பாஜக ஆதரவு பெற்ற கட்சிகள் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக நாங்க வந்து வேற வழி இல்லாம ஒரு ராஜதந்திர நடவடிக்கையாக தாவேகாவை ஆதரிக்கின்றோம் அப்படின்னு. சரி, இப்ப வெறும் ஆதரவு கொடுத்துட்டு போக வேண்டியது தானே, எதுக்கு வந்து ஆட்சியல் பங்கு அப்படின்னு கேட்கணும்? இந்த தடவை நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம் ஏன்னா பாஜக வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக. ஆனால் நாங்கள் எப்பவும் திமுகவுடன் தான் இருக்கின்றோம் அப்படி சொல்ல வேண்டியது தானே. அதை விட்டுட்டு எதுக்கு இனிமேல் பஞ்சாயத்து தேர்தல், பாராளுமன்ற தேர்தல் எல்லாத்துலேயும் நாங்கள் தாவேகாவுடன் தான் அப்படின்லாம் சொல்லணும்? அப்போ பதவி வெறி அப்படின்றது காங்கிரஸோடைய ரத்தத்தில் ஊறிய ஒரு விஷயம், புரியுதுங்களா? இவங்க மற்றவங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு எந்த யோகியதையும் கிடையாது. சரி, அடுத்த விஷயத்துக்கு வருவோம். திமுக அதிமுக இவங்க வந்து சேர்ந்து ஒரு கூட்டணியாக ஆட்சி அமைத்தால் இது வந்து நிலைத்து நிற்குமா அப்படின்னா அது 2 கட்சிகளுக்குமே பாதகம் தான். கூட்டணி அப்படின்னு இல்லாமல் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணுறது அப்படின்னு வந்தால் மட்டும்தான் அது வந்து சரிப்பட்டு வரும். ரெண்டுமே ரைவல் பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்லும்போது இல்லை இவங்க செல்வாக்கு ஏறிடக்கூடாது அப்படின்னு அவங்க நினைப்பாங்க, அவங்க செல்வாக்கு ஏறக்கூடாதுன்னு இவங்க நினைப்பாங்க. அப்போ மொத்தத்தில் என்னதான் நடக்கும்? அடுத்தது வாக்குறுதிகளே பார்த்தீங்கன்னா அந்த 8000 ரூபா கூப்பன் கொடுக்குறதா இல்லை 10,000 ரூபா கொடுக்குறதா, 2000 ரூபா கொடுக்குறதா, 2500 ரூபா கொடுக்குறதா, 3000 ரூபா கொடுக்குறதா, இப்படி ஏராளமான குழப்பமாக இருக்குது. அதனால இது ரெண்டும் சேர்ந்தாலும் அது சரிப்பட்டு வரும் அப்படின்லாம் எனக்கு தோணலை. பட் பெஸ்ட் ஆப்ஷன் எதுவாக இருக்கும் அப்படின்னா தாவேகாவை நீங்கள் வாங்க தாராளமாக ஆட்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது தான். இன்றைக்கி வந்து கம்யூனிஸ்டுகள் இவங்கெல்லாம் சேர்ந்துக்கின்னு பாருங்க அவங்கள வந்து ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும் அப்படின்லாம் சொல்லினுக்கிறீங்களே, ஒன்றும் வேணாங்க, ஒரே ஒரு லெட்டரை கொடுங்க. பாருங்க, நாங்கள் வந்து இவர்களுக்கு வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கின்றோம் அப்படின்னு பிசிகா 2, இந்த 2 கம்யூனிஸ்ட் 4, 6 பேர், ஏற்கனவே 112, இது ஒரு 6, 118, சிம்பிள், முடிஞ்சு போச்சு. அந்த லெட்டர் கொடுக்கறதுக்கு ஏன் தயங்குறீங்க? சொல்ல வேண்டியதானே, பாசக உள்ள வந்துடக்கூடாது, இதுக்காகத்தான் சீட்டு குறைச்சி கொடுத்தாலும் வாங்கிக்கணும், அதே கருத்துக்காகத்தான் நாங்கள் வந்து வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்குறோம் சொல்ல வேண்டியது தானே. ஏன் திமுக அவங்கள தடுக்குதா? பாஜக தடுக்குது, ஆர்எஸ்எஸ் தடுக்குது, கவர்னர் தடுக்கிறாரு அப்படின்லாம் சொல்லிட்டு அப்போ இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க?
ஒரே லெட்டர், வெளியிலிருந்து ஆதரவு. நீங்க உள்ள கூட போக வேணாம், கூட்டணியில சேர வேணாம், மந்திரி பதவி வேணாம். இதை மட்டும் செய்ய முடியுமா? ஆனா இதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. இப்போ பாஜக உள்ள வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக நீங்க தாவேக்காக ஆதரவு கொடுத்தீங்கன்னா திரும்ப அவர்களை பார்த்து ஒரு கேள்வி வரும். இதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. கம்யூனிஸ்டுகள் ஆகட்டும், இந்த விசிகா ஆகட்டும், விசிகாவுடைய அந்த சப்போர்ட் பேஸ் அப்படின்றது அப்படியே பெரிய அளவில் தாவேக்கா பக்கம் போயிடுச்சு. நம்ம தேர்தலுக்கு முன்னாடியிலேருந்து படிச்சு சொல்லின்னு இருக்கிறோம். தாவேக்கா நோக்கி இந்த பக்கம் விசிகாவிலிருந்து அப்படியே பெரிய அளவில் போய் நிற்கிறாங்க. இது திருமாவர்களுக்கு மிகப்பெரிய இழப்பாக இருக்க போகின்றது அப்படின்னு. இப்போ வெளியிலிருந்து ஆதரவு இல்லை கூட்டணி இல்லை மந்திரி பதவி அப்படின்னு அந்த பக்கம் போய் உக்காந்துட்டாங்கன்னு சொன்னால் ஒட்டு மொத்தமாக விசிகாவில் இருக்க அத்தனை பேரும் அப்படியே தாவேக்கா பக்கம் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் திரும்ப அவர்களுடைய அரசியல் வாழ்வு அப்படின்றது ரொம்பவே கஷ்டம். கம்யூனிஸ்டுகள் எடுத்துக்கினீங்கன்னா இப்போ இவங்க இங்கே தாவேக்கா காங்கிரஸ் இந்த ஒரு குரூப்பில் போய் சப்போர்ட்டை கொடுத்துட்டாங்கன்னு சொன்னால், காங்கிரஸ் இங்கே உக்காந்துடுச்சின்னு சொன்னால், ஏற்கனவே கர்நாடகா, தெலுங்கானா, இப்போ கேரளா, இப்போ தமிழ்நாடு 4 இடத்துலையும் பதவியில் இருக்காங்க காங்கிரஸ். அப்போ அடுத்து வருகின்ற பாராளுமன்ற தேர்தல் ஏதோ கேரளாவில் தான் ஒரு சீட்டாவது ஜெயிக்கலாம் நம்பிட்டு இருக்காங்க கம்யூனிஸ்ட். ஏன்னா கடந்த 2 தடவையா ஒவ்வொரு சீட்டில் தான் ஜெயிச்சுருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் போயிடும். டோட்டலாக இந்த காங்கிரஸ் முக்து பாரத்துக்கு முன்னாடி கம்யூனிஸ்ட் முக்து பாரத் ஆயிடும். வேற ஒன்றும் வேணாம். இவங்கெல்லாம் பாஜக உள்ள வரக்கூடாது அப்படின்னு நினைச்சிங்கன்னா சரி, திமுக தரப்பிலிருந்து இதை பாருங்க, நாங்கள் ஓட்டெடுப்பில் கலந்து கொள்ள மாட்டோம், வெளிநடப்பு செய்வோம், அதனால இந்த அரசாங்கத்துக்கு எந்த ஆபத்தும் இருக்காது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க சொல்லுங்க. நாங்கள் தடையாக இருக்க மாட்டோம்னு சொன்னா போதாது, சொல்லணும் நாங்கள் இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் கலந்து கொள்ள மாட்டோம், நாங்கள் அப்ஸ்டெயின் ஆயிடுவோம். ஸோ அப்போ இவங்க பக்கம் திமுக மட்டும்னா கூட 59 வெளில வந்துட்டாங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஜெயிக்க போகிறாங்க. ஆட்சி அமைச்சரில் எந்த பிரச்சனையும் கிடையாது. அது கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. அப்புறம் கவர்னர் கூப்பிடணும் அப்படின்னு அவர் மேலேயே நீங்கள் பொறுப்பை போட்டுனுக்கிறீங்க. அதாவது எல்லாத்துக்கும் பாஜக தலையில் எப்படியாவது ஒரு பழியை போட்டுடணும் அப்படின்னு தான் இங்கே எல்லாருமே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தாவேக்கா ஆட்சி அமைக்க வேண்டும். அதுதான் இங்கே திமுக அதிமுக 2 பேருக்கும் அட்வான்டேஜாக இருக்கும். ஈவன் பாஜகவுக்கும் தான். ஏன்னா ஏராளமாக வாக்குறுதிகளை அள்ளி விட்டுக்கிறாங்க. எல்லாம் எங்கே போகிறது? பணத்துக்கு. இவங்க மறுபடியும் திமுக மாதிரியே மத்திய அரசாங்கம், சாரி அவங்க இதுதான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், ஒன்றிய அரசாங்கம் காசு கொடுக்கல, ஜிஎஸ்டியில் எங்களுக்கு ஒன்றுமே வரல, அந்த நீதி கொடுக்கல, இந்த நீதி கொடுக்கல, இப்படியே சொல்லிட்டு இருந்தாங்கன்னா ரைட்டு. அந்த ரீல்ஸ் போட்டது ரீல்ஸோட தான் நிற்குமே தவிர இன்ஸ்டா வியூஸ்னால வந்த ஓட்டுக்கள் அதுக்கப்புறம் வரும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதுவும் காங்கிரஸ் அவங்க எத்தனை மந்திரி பதவி கேட்பாங்களோ தெரியாது, இல்லை ஒரு டெப்டி சிஎம் கூட கேட்பாங்களோ அதுவும் தெரியாது. அஃப்கோர்ஸ் இந்த தமிழக காங்கிரஸை கோடிகள் கொடுத்து வாங்கிட்டாங்க அப்படின்னு விஜய் அவர்களே சொல்லியிருக்காரு. அந்த தமிழக காங்கிரஸ் எம்எல்ஏக்களை தான் இன்னைக்கு அவங்களோட கூட சேர்த்துன்னு போய்கிறாரு. இது எந்த விதமான மொராலிட்டி அப்படின்னு நமக்கு தெரியல. இதுக்கெல்லாம் என்ன முட்டு கொடுப்பாங்க அப்படின்றதும் தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் தெரியுதுங்க, ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களையோ இல்லை கட்சிகளையோ இல்லை சித்தாந்தங்களையோ கழுவி ஊற்றினவங்கள்லாம் இன்னைக்கு கொஞ்சம் கூட வெக்கமானோ சூடு சொரணை எதுவுமே இல்லாமல் அந்த போஸ்டெல்லாம் அப்படியே லைவாக இருக்குது. இப்போ டகால்னு அதை ஆதரித்து பேசுவது, அன்னைக்கு ஆதரித்து பேசினதெல்லாம் இன்னைக்கு கழுவி ஊத்துறது அப்படின்னு கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாமல் பண்ணி நிற்கிறாங்க. சரி, இதெல்லாம் பார்த்தா வருமானம் வருமா அப்படின்னு கேட்குறீங்களா? சரி, அப்போ நாம் அந்த வழிக்கே போல விட்டுருங்க. இனியோ திமுக அதிமுக சேரும் அப்படின்லாம் நான் நம்பலை. அந்த செய்தியில் உண்மை இருக்கிறதாவும் நான் நினைக்கல. ஆனால் அப்படி சேர்ந்தால் அதை தப்புன்னு சொல்றதுக்கு இங்கே ஒருத்தனுக்கும் தகுதி கிடையாது. மீண்டும் அடுத்த சந்திப்போம். வணக்கம்.